டீம் இந்தியா ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகிருக்குங்க. அதாவது பிரசன்டேஷனில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3 ஓடிஐ போட்டி கொண்ட சீரிஸ் போச்சு இல்லையா? அதாவது 3 மேட்சுமே இந்தியா வின். 14 ஆண்டுக்கு பிறகு 3 மேட்சுமே, அதாவது ஒரு சீரீஸில் இந்தியா தோல்வியவே தழுவாமல் இங்கிலாண்டை வந்துட்டு தட்டி தூக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. 14 ஆண்டுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்த சூழலில் ஒரு 1 இயராகவே நம்ம விராட் கோலி வந்துட்டு தொடர்ந்து அவுட் ஆஃப் ஆருங்க. கடைசி மேட்ச் தான், கடைசி ஓடிஐ மேட்ச், நேற்று நடந்த மேட்ச்சில் தான் ஒரு ஹாஃப் சதம் அதிவேகமாக அடித்தார். அவரோட வில் சப்போர்ட் பண்ணது சுபன்கில். ஓகேவா? அதனால தான் ஆர்சிபி டீம் கேப்டனை சமீபத்தில் சற்று முன் அறிவிச்சிருந்தாங்க. பட்டிதார்லாம் என்னத்துக்கு பெறுவார், படியலுக்கு தான் பெறுவார். பட் விராட் கோலி கேப்டனாக செயல்படலாம், அவருக்கு வந்துட்டு அவ்வளோதான் மைண்ட் செட் போச்சுன்னு வைங்கள. முழுக்க வந்துட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மைண்டில் இருக்கார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவரே வெளிப்படையாக அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இளம் பிளேயர்கள், திறமையான இளம் பிளேயர்கள் ஐபிஎல் வந்த பிறகு இந்திய டீமில் வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம எதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இடையூறாக இருக்கக்கூடாது. அதாவது நேற்று ப்ரெசன்டேஷனில் ஜெயிச்சு இந்தியா செம்ம செலிப்ரேட் பண்ணாங்க. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வந்துட்டு கப்பை வாங்கி செம்மையாக செலிப்ரேட் பண்ணார். அண்டு வருண் கையில் கொடுத்து இளம் பிளேயர்கள் கையில் கொடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஆனால் விராட் கோலி அந்த வெற்றி செலிப்ரேஷனில் பங்கு பெறலைங்க. ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருப்பேன், நீங்களே பாருங்கள். ஓரமாக ஒதுங்கிட்டார். இவர் ரோஹித் சர்மா கூட வாங்க கோலி, வாங்க ப்ரோ, நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் உடன்படலை. அப்போயே அந்த தருணம் எல்லாத்துக்குமே லைட்டாக மைண்ட் செட் இருந்ததுங்க, டவுட் இருந்தது. இவர் ஏன் இப்படியெல்லாம் பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக ஒதுங்கி போய் அவங்க ஒய்ஃபோட ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன். ஏன்னா லண்டனில் வந்துட்டு அவர் செட்டில் ஆக போகிறாருங்க. கிரிக்கெட்டு மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்காருன்னு வைங்களேன். ஸ்பின் வந்தாலே அவருக்கு அடிக்க தெரியல. போதும்டா சாமி, கொஞ்ச நாட்கள் ஒரு 6-5 மந்த் வந்துட்டு கிரிக்கெட்டை விட்டு ஒதுங்கிட்டு இவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம், அதாவது நமக்கு விருப்பப்பட்டால் கம்பேக் பண்ணலாம், இல்லாட்டினா வந்துட்டு கிரிக்கெட்லேருந்து ஒட்டுமொத்தமாக ஓய்வு அறிவிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இளம் பிளேயர்கள் வந்துட்டாங்க. அதுதான் ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா ஜெயிச்சது மிகப்பெரிய ஹாப்பினஸ். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது, எல்லாருமே ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு ஆளச்சிறந்த கேப்டனாக பார்த்தவரை, அவரால் வந்துட்டு மிகப்பெரிய டோர்னமெண்ட் வந்துட்டு வின் பண்ணி கொடுக்க முடியும். ஐசிசி சாம்பியன் தொடர்லையும் அந்த கப்பை அவர் வந்துட்டு அடித்து கொடுக்க முடியும். ஏன்னா மிகப்பெரிய தொடரில் வேறு மாதிரி ரோஹித் சர்மா ப்ளே பண்ணுவார். அவரோட திங்கிங்லாம் பிரதானமாக இருக்கும். தோனி மாதிரி ஏறத்தாழ பொருந்தும் என்று நம்ம விராட் கோலி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. மேலும் இது போன்ற இந்த மாதிரி தொடர்களில் வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் அவர் வெற்றி செலிப்ரேஷனே கொண்டாடலை, தனியாக போய் நின்றுட்டாருங்க. என்ன ஆள விடுங்கடா சாமி, நான் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்திய டீம் ஏ கேப்டனாக ருத்ராஜ் கேக்வாட் இருக்காருங்க. சமீபத்தில் டொமஸ்டிக்கில் 20 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 10 மேட்ச்சில் 50 சதம் வேற மாதிரி தெரிவிக்க விட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா 2011 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் தைரியமாக யங்ஸ்டர் பிளேயர் விராட் கோலிக்கு தோனி வாய்ப்பு கொடுத்தாருங்க. அந்த மாதிரி தோனி மாதிரி நானும் ஒரு முடிவெடுக்கும் நேரம் வந்து விட்டது. எனக்கு பதில் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் விளையாடட்டும், ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து கொஞ்ச நாள் ஒதுங்க போகிறேன், இப்படி சொல்லிட்டாலே அவர் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாருன்றதாங்க அர்த்தம். அந்த மாதிரி தான் ஹிந்தி ஊடகங்களை டாக் போய்கிட்டு இருக்கு. பட் அதனால தான் அவர் சிம்டம் காமிச்சிருக்காரு. வெற்றியை கொண்டாடவே இல்லை. ரோஹித் சர்மாவே கூப்பிட்டார் வாங்க ப்ரோன்னு, ஆனால் ஒதுங்கி நின்றுட்டாருங்க.